வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதிட நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. தினம் ஒரு 11 ஜாதக கணக்கில் நம்ம ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 3வது ஜாதகம். அதாவது 4/11/1992 ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை பார்க்கலாம். நீங்கள் பிறந்து கிட்டத்தட்ட 33 வருஷத்தை முடிச்சிட்டீங்க அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு 34வது வயசு ஆரம்பத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறது கணக்குங்க. நீங்கள் பிறந்தது புதன்கிழமைங்க. வளர்பிற தசமி திதியில் நீங்கள் பிறக்கிறீங்க. கும்பராசி சதய நட்சத்திரத்தில் ஜனிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் வச்சுக்கலாம். கோசா சி ஷு இந்த பெயர்நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த பலன் பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி பூரட்டாதி நட்சத்திர கும்பராசிலையும் சரிங்களா, அதிர்ஷ்ட புள்ளி கேட்ட நட்சத்திர விருச்சிக ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு. அப்போனா உங்களோட ராசியே உங்களுக்கு பலமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அப்போனா உங்கள் கையிலேயே அதுக்கு உண்டான தனரேகை இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இப்போ கும்பராசிக்கு சந்திராஷ்டமமாக யார் அமைவா அப்படின்னா கன்னிராசி அமைவாங்க. அப்போனா கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு கொஞ்சம் பாதகத்தை விளைவிப்பாங்க அப்படிங்கிறத காரணம். அதில் கவனமாக இருந்துக்காது. சதய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ராகுவோட சாரத்தில் முதல்ல பிறந்திருப்பீங்க. அந்த தசாபத்தியை பிறந்தப்ப அனுபவிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு தசை உள்ளே வருதுங்க. 16 வருஷம் குரு தசையும், அதுக்கப்புறம் சனி தசை 19 வருஷம் சனி தசையும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. இப்போதைக்கு உங்களுக்கு ஓடிட்டு இருக்குது சனி தசை தான். இந்த சனி தசைக்கு யாரெல்லாம் எந்த லக்னத்துக்காரங்கெல்லாம் பாதகமாக இந்த சனி தசை அமைவாரு அப்படின்னு கேட்டால் மிதுன லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியாகும், கடக லக்னத்துக்கும் 8ஆம் அதிபதியாகும், சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாகும், கன்னி லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாகவும் இவர் செயல்படுவார். சரிங்களா? அப்போனா இந்த லக்கணத்துக்காரங்க 4 லக்கணத்துக்காரங்க முழுசாக பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத கணக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்படி அந்த லக்கணத்துக்காரங்களாக அமைஞ்சிருந்தா உங்கள் கையால் பழைய சாப்பாடை புழிஞ்சு காக்கைக்கு வைங்க. வேண்டாத வம்பு வழக்கு பிரச்சனையோ ஆஸ்பத்திரி விரையுமோ உங்களுக்கு வராது. காக்கைக்கு காலையில் பழைய சாப்பாடை உங்கள் கையால் பிழிஞ்சு வைங்க. சுடுசோறு வைக்க வேண்டாம். சரிங்களா? அதில் கொஞ்சமாவது உங்களோட பிரச்சனைகள் அதோட விலகும். இந்த பூமியே ஒரு சுழற்சிங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் இதெல்லாம் பண்ணுனா அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் எதுவுமே பண்ணுறதுக்கு உண்டான பலனை நீங்கள் அனுபவிச்சே தீருவீங்க. அது நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, இந்த இயற்கை ஒரு சுழற்சியாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதில் மாற்றம் இல்லை. நீங்கள் பழைய சாப்பாடை வச்சு பாருங்கள், வச்சவங்க அதுக்கப்புறம் சொல்லுங்கள். சரி, இந்த 4 லக்கணத்துக்காரங்க என்ன பாதிப்பாங்க அப்படின்னு கேட்டால், ஒன்று கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் போகிறது, வேண்டாத சிக்கலில் போய் மாட்டுறது, நீங்கள் வாங்குகிற சொத்து நட்டத்தில் போய் நிற்கிறது, இல்லை அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது பிரச்சனை வர்றது, ஊரை விட்டு தேசம் விட்டு வெளியே போகிறது, யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, சில பேர்த்துக்கு கடன் வாங்கி நீங்கள் கொடுக்கறது, இவங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. சரிங்களா? கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு. இதுவே நம்ம நாடி முறைப்படி இந்த ஜாதகத்தை பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் பிரம்மகத்தி தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு. அதனால எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் 10 பைசா வச்சுக்க முடியாத அமைப்பை இது ஏற்படுத்தும். ஏன்னா சிவனே 1000 வருஷம் மிச்சம் எடுத்தாராம். ஒரு பிரம்மகத்தி பிடிச்சி ஒரு திருவோட்ட நதிக்கு ஒரு 1000 வருஷம் ஆச்சாமா. நம்மலாம் சாதாரண ஒரு வாழ்க்கை ஒரு 100 வருஷம் வாழ்றதுக்காக வந்திருக்கோம். இதுலேயும் 30லேருந்து 40 வருஷம் தான் நம்மளோட இயற்கையான ஆயுள் பலம் அப்படிங்கிறது ஆகிப்போச்சு இப்பெல்லாம். சரிங்களா? ஏன் சாகுறனே தெரியாது. அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. இந்த வாழ்க்கையிலையும் நம்ம அதை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையை அதை கொடுத்துட்றாங்க. கொஞ்சம் சோர்வுத்தன்மை சீக்கிரம் உடல் அடைஞ்சிரும். நூல் துணி சம்மந்தப்பட்ட வேலையும் ஆசிரியர் சம்மந்தப்பட்ட வேலையும் நல்லா இருக்குங்க. சரிங்களா? கண்ணில் இடதுகண் பார்வை குறைபாட்டு பிரச்சனையோ, செரிமான கோளாறு பிரச்சனையோ, சில பேத்துக்கு ஒட்டுக்குழல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ வரக்கூடிய அமைப்பு இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு வரும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, நல்ல தந்தையை பொறுத்தளவுக்கு கோவத்துக்கும் ரோசத்துக்கும் சொந்தக்காரரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நல்ல புத்திசாலித்தனத்துக்கு மனைவி சொந்தக்காரியை வந்து அமைவாங்க. வேண்டாத கெட்ட பெயரை பெண்கள்னால நீங்கள் ஏற்படுத்திக்குவீங்க. கொஞ்சம் அதையும் கவனமாக இருக்கிறது சிறப்பு. கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு, டிரைவிங் சம்மந்தப்பட்டது நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதே ஒரு பெண்கள் ஜாதகமாக இருந்ததுன்னா அதுக்குண்டான பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல புத்திசாலித்தனத்துக்கு நீங்கள் சொந்தக்காரங்க தான். சரிங்களா? நீங்கள் திருப்தியே அடைய மாட்டீங்க வாழ்க்கை ஃபுல்லாக. கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்காக இருந்தால் இன்னும் லாபம் அதிகம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஆசிரியர் தான். மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்கிறது, வைக்கிறது, இது எல்லாம் அருமையாக இருக்கும். தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் ரொம்ப அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையை கொஞ்சம் கொடுக்குங்க. கொஞ்சம் அதுலேயும் கவனமாக இருக்கிறது நல்லது. கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு. சில பேருக்கு ஃபைல் சம்மந்தப்பட்ட மூல நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் வருங்க. கொஞ்சம் அதுக்கும் கவனமாக இருக்கிறது சிறப்பு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2க்கும் தான். சரிங்களா? இந்த மாதிரி வரக்கூடிய அமைப்பு. இதே கோச்சாரத்து மூலிமா ஏதாவது புது பலன்கள் இருக்குமா அப்படின்னா, நம்ம இந்த ஜாதகத்து ரீதியாக இப்போதைக்கு அதிசாரம் வாங்கியிருக்காரு குரு பகவான். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த 1 மாதத்துலேயே அவசரமாக திருமணமாகும். வயசு அதிகமாகிடுச்சு, 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னாலும் அவசரமாக திருமணமாகும். இல்லை அப்படின்னா கூட சித்திரைக்கு மேலே உங்களுக்கு திருமண யோகம் அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்.
வண்டி வாகனம் ஏதாவது வாங்கலாமா, இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே வண்டி வாகனம் வாங்கினாலும் தாராளமாக வாங்கலாம். நகை கீது எடுக்கணுமா, தாராளமாக எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடனை வாங்கியாவது சில இது செய்யணும்னு அது தாராளமாக செய்யலாங்க. சரிங்களா? இந்த ஜாதக ரீதியாக வேற மேலும் தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அனுபவம். நன்றி, வணக்கம்.